ரெடி ரெடி, வண்டி ரெடி ஆயிடுச்சு. பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சு எடுத்துட்டு போங்க. ஓஹோன்னு ஓடும். கோயிந்தா, ஏய் கோயிந்தா, அந்த 12 போய் முஸ்வான எடு. ஏய், அப்படியே அந்த செவனி எடுத்துட்டு வாடா. தண்ணி மாதிரியா? ஏய், வண்டிக்கு பெட்ரோல் போட்டு எடுத்துட்டு போ. என்னங்க 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 இப்படி தூக்கத்துல வளர்றீங்க? இது ஊட்டிங்க, உங்க மெக்கானிக் கடை இல்ல. ஊட்டியில மெக்கானிக் ஷெட் இருக்க கூடாதா? கிளைமேட் நல்லா இருக்கு, இங்கேயே ஒண்ணு செட்டப் பண்ணலான்னு பாக்குறேன். என்னங்க என்னங்க உங்களதான் நேரமாச்சு, எந்திரிங்க. பொழுது விடியட்டும், அப்புறம் யோசிப்போம். பொழுது விடியட்டுமா? மணி 5:30 மேல ஆயிடுச்சுங்க. மஞ்சு வந்துருவாள்ல, சைக்கிளிங் போகணும்னு சொன்னீங்கல்ல. ஒருத்தி ஊட்டிக்கு வந்துட்டு நேரங்கள்லாம் பாத்துக்கிட்டு விஷம் படுறி. என்னங்க? ஆஹா, என்ன சுகம், என்ன. என்னங்க மஞ்சு வந்துட்ட போல இருக்கு, எந்திரிங்க. குட் மார்னிங். ஹாய் மஞ்சு. அங்கிள் அங்கிள் ரெடி ஆகல? அங்க பாரு. தானே 5 மணிக்கே வர சொன்னாரு. இப்ப பாரு. அங்கிள் அங்கிள் அங்கிள். ஓஹோ. ஆண்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மஞ்சு, நீயா? இது சரிப்படாது. ஒரு பக்கெட் வாட்டர் சில்லுன்னு கொண்டாங்க. ஜில் தண்ணியா? அதுக்கு ஜில் காசே பெட்டர். என்னம்மா அதுக்குள்ள நின்னுட்ட? முடியலையா? என்னம்மா வாங்குது? கிண்டலா? உனக்கு என்னம்மா சின்ன ஜூஸ் பட்டாம்பூச்சி மாதிரி விருன்னு பறக்குற. எல்லாம் போச்சு. என்ன போச்சு? இந்த குடலுக்கு கதவெல்லாம் சாத்திக்கிட்டு 2 கம்பி இருக்க போத்திக்கிட்டு காலையில 11 மணி வரைக்கும் தூங்குனா என்ன சுகமா இருக்கு. நீ கூட வந்தா சுகம் இல்ல? ஏது நீ பாடி ஜீவனு முன்னாடி போறது, நான் பாடி லொங்கு பின்னாடி வரதா? ஏதோ குளிருக்கு அப்படி ஓரமா ஒதுங்கணுமா, கதை கதப்பா பக்கம் பக்கமா நின்னமா? அதுக்கு ஆண்டியோட வரணும். போங்க முன்னால. நான் முன்னாடி போனா உன்னை எப்படி பாத்துட்டே வர முடியும்? நீங்க பின்னால வர ரகசியம் இதானா? நான் மட்டும் இல்லம்மா, பொதுவா ஆம்பளைங்க முன்னுக்கு வராத காரணமே இதான். தோல் தோல் இல்லைன்னா உரிச்சிருவேன். போங்க. அப்படிங்கிற? சரி வா. டீ காபி, காபி டீ, பான் பராக், டீ காபி காபி. ஊதுபத்தி இருக்குமா? நான் மளிகை கடையா வச்சிருக்கேன். சிகரெட்டுப்பா. இந்த டீ காபி காபி டீ டீ. இங்க வா. என்ன அட வாயா. காபி இருக்கா? எவ்வளவு குடம் வேணும்? ஒரு சிங்கிள் கப் வேணும். அல்பம் குடி. என்ன காபி இது? என்னையா? சக்கரையா இல்ல? வாய தர. எதுக்கு? சக்கரை போடையா? குடிக்கிறேன். இங்க வா. எஸ் கமிங், எஸ் கமிங்.
டீ காபி காபி டீ. நான் தான் நடமாடும் 5 ஸ்டார் ஹோட்டல். ஸ்விமிங் பூல் இருக்கா? செருப்பு பிஞ்சிரும். நாட்டுல அவன் தண்ணி இல்லன்னு கஷ்டப்படுறான். வா கூவாத்துல குனிய வச்சு உன்னை குளிப்பாட்டுறேன். நான்சென்ஸ். பட்டர் பிஸ்கட் இருக்கா? பட்டர் இல்லாத பிஸ்கட் தான் இருக்கு. டீ டீ காபி காபி டீ டீ. யோ, இன்டர்வியூக்கு அவசரமா வந்துட்டேன். பிளேட் இருக்கா? ரொம்ப இருக்கு. குனி கழுத்தா இருக்கிறேன். ஷேவ் பண்ணியா? ஷேவிங்க. ஷேவ் பண்ணி மூஞ்சில நான் கை வைக்க கூடாது. நீயே பண்ணிக்க. கண்ணாடி பின்னாடி வச்சிருக்க பாத்துக்க. அடேங்கப்பா. பால் வாங்கிக்க. நான் தான் சார். நான் தான் சார். நீ கூட இன்டர்வியூக்கு வந்திருக்க? என்ன பண்றது, இன்டர்வியூ போனா வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதான் பார்ட் டைம் ஜாப் பண்ணலான்னு. இதெல்லாம் வித்து வையே, உனக்கு கமிஷன் தரேன். வணக்கம் சார். உன் பேரு என்னப்பா? கூ ரங்கு. குரங்கா? வா. கருங்குரங்கு. உட்காருங்க. தேங்க்யூ. நான் சில கேள்விகள் கேட்பேன், நீங்க புத்திசாலித்தனமா பதில் சொல்லணும். உலகத்துல 1ஆம் நம்பர் உண்மை ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். உலகத்திலேயே 1ஆம் நம்பர் உண்மை நீங்க அறிவாளின்றதுதான். சரி, உலகத்துல 1ஆம் நம்பர் பொய் ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். உலகத்திலே 1ஆம் நம்பர் பொய். இப்போ சொன்னேன் நான் உங்களை அறிவாளினா தான் சார். இந்த இன்டர்வியூ நான் தள்ளி வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்ன சபாநாயகரா இருந்தாரா? இன்டர்வியூ கூட தள்ளி வைக்கிறேன்னு சொல்றாரு. அட நீ வேற, மூடு சரியில்லைன்னு தான் ஃபர்ஸ்ட் நைட் தள்ளி வச்சிட்டான் அவன். அப்புறம் எப்படிதான் நடந்தது? சரியான மாங்கா மடையனா இருப்பான் போல இருக்கு. இவனை வேலைக்கு வச்சானே அவன் பயங்கர தேங்காய் மடையன். வாத்து மடையனுங்க இல்ல, மேத மகா மேத. யோ குட் மார்னிங். யாரையா உள்ளார விட்டது? ஏன் இன்டர்வியூ இங்க பாதியிலே நிக்குது. வெளியே ட்ரே இருக்கு, போய் பிசினஸ் பண்ணு. கெட் அவுட் ஐ சே. முதலாளி இன்டர்வியூக்கு வந்திருக்காரையா? ஓஹோ, இங்க முதலாளியே இன்டர்வியூ வச்சுதான் எடுக்கிறாங்களா? யோ, முதலாளி இன்டர்வியூக்கு வந்திருக்காரையா? நான் என்ன ஒரு பியூன் இன்டர்வியூக்கு வந்திருக்காரு சொன்னேன். ஐயோ, முதலாளி இன்டர்வியூக்கு வந்திருக்காரையா? அந்த ஆள் இன்டர்வியூ வந்தா நீயே டென்ஷன் ஆவற? ஐயோ ஐயோ ஐயோ, முதலாளி இன்டர்வியூ. மிஸ்டர், முதலாளி இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன். ஐயோ, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்ல. நாட்டுல எவ்வளவு பேரையா கிளம்பிருக்கீங்க? ஒன்னு இன்டர்வியூ பண்ணா நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்ப நீ யாரு? நான் தாண்டா அவன் முதலாளி. முதலாளி முதலாளி கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, முதலாளி முதலாளி. இந்த ஒரே பாட்டை பாடி நாட்டை கெடுத்துடுங்களா? வேற பாட்டு ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். பொல்லாத ஆளு நீ. வேலை தேடுற நேரத்திலேயே சுயமா வேலை பாக்குறியே, அந்த ஸ்பிரிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப வேலை ஓகேவா? நீ 2 கேள்வி கேளு, அந்த கேள்வியோட தரத்தை பொறுத்து உனக்கு வேலை தரேன். நான் கேள்வி கேட்கணுமா? என்ன இந்த ஆபீஸ் உல்டாவா இருக்கு? சரி கேக்குறேன். ஒரு லாரி நடு ரோட்ல வேகமா வந்துட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்து ஒரு வாத்து கூட்டம் ரோட கிராஸ் பண்ணிடுச்சு. சரி, எல்லா வாத்தும் ரோட கிராஸ் பண்ணிடுச்சு. ஒரே ஒரு வாத்து குஞ்சு மட்டும் ரோட்ல அனாதையா மாட்டிக்குச்சு. அந்த லாரி நேரா வந்து சடனா வாத்து குஞ்சு முன்னாடி பிரேக் போட்டான். உடனே அந்த வாத்து குஞ்சு அப்படியே திரும்பி பார்த்து அந்த லாரி டிரைவரை பார்த்து ஒண்ணு சொல்லிச்சு. உடனே அந்த லாரி சர்ன்னு பின்னாடி போயிடுச்சு. அந்த வாத்து குஞ்சு அந்த லாரி டிரைவர்கிட்ட என்ன சொல்லிருக்கோம்? என்ன சொல்லுச்சு? பேக் 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 சொல்லிடுச்சு. லாரி பின்னாடி போயிடுச்சு. அடுத்த கேள்வி. இந்தியாவிலே நீளமான டாய்லெட் கக்கூஸ் எது? எது? இந்தியன் ரயில்வே டிராக், ரயில் போகும் தண்டவாளம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எங்க போனால் டர்புர்னு அடிச்சுக்கலாம். பயங்கரமான ஆடுறா நீ. வேலை ஓகேவா? நீ கேட்ட கேள்விக்கு ஏத்த மாதிரி வேலை தரதுன்னா ஆபீசர் உத்தியோகமா? எஸ், டாய்லெட் இன்சார்ஜ் ஜாப். சீக்கிரம் ஆடி. இட் இஸ் வெரி நைஸ் நோ. ஏய், என்னடி பண்ற? சும்மா டைம் பாசிங். கண்ணா, முதல்ல பரீட்சையில பாஸ் பண்ணுவியா, அப்புறமா டைம் பாஸ் பண்ணலாம். ஏண்டி, வீட்ல யாரோ மாம உன் பின்னாடியே சுத்துறதா சொன்ன, அதுவும் நல்லவன்னு சொன்ன, அப்புறம் ஏண்டி இவன்? ஆனா இவனை கெட்டவன் சொல்லலையே. அப்ப நாட்டுல நடமாடுற ஒரு நல்லவனையும் விடுறதா உத்தேசம் இல்ல, அப்படித்தானே? தாயி, எனக்கு ஒருத்தனை விட்டுடுறீ. ஏண்டி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே, இது கூட நான் செய்ய மாட்டேனா? வேணா இவனை எடுத்துக்கிய. வெத்தம் கட்டவளே, பங்காடி போடுறீங்க, வாங்கடி கிளாஸுக்கு.
குட் மார்னிங் சார். என்னையா வண்டி ரெடி ஆயிடுச்சா? இல்ல சார். என்னையா விட்டு 10 நாள் ஆகுது இன்னும் ரெடி ஆகலன்னா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? முதலாளி ஊருக்கு போயிருக்காரு சார். முதலாளி ஊருக்கு போயிருந்தா நீங்களும் எல்லாத்தையும் பூட்டிட்டு ஊருக்கு போயிடுவீங்களா? இத வராரு சார். எங்கயா வராரு? என்ன விஷயம்? ஆமாயா, உன வேற தனியா சொல்லுவாங்கயா. முதலாளிங்க என்ன வேணும்? இல்ல சார், வண்டி விட்டு 10 நாள் ஆச்சு, இன்னும் ரெடி பண்ணாம வச்சிருக்காங்க சார். நீங்க ஊர்ல இல்லையா சார்? சரி, நாளைக்கு வாங்க, போயிட்டு வாங்க. ஏப்பா, அந்த ஆள் வண்டி எங்க இருக்கு? அதோ சார். ஹலோ மிஸ்டர், உங்களை தான், வாங்க இங்க. இந்த மாதிரி வண்டி எல்லாம் நம்மளால ரிப்பேர் பண்ண முடியாது. இத்தனை நாள் கழிச்சு சொன்னா எப்படி சார்? எத்தனை நாள் கழிச்சு சொன்னா இல்லையா? இப்ப வண்டி எடுத்துட்டு போறியா இல்ல அப்பளமா நொறுக்கி உன் கையில கொடுக்கவா? டேய், சம்பட்டி எடுத்துட்டு வாடா. அப்ப நான் வரேன். பாய். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை. மஞ்சு. மஞ்சு, யாருக்குமா லெட்டர்? என் ஆறுயிர் மஞ்சு, உன்னை எத்தனையோ முறை கேட்டாகி விட்டது. இன்னும் உன் மௌனம் கலையாதது ஏனோ? இப்படிக்கு ஐயோ. என்னடி இது? கேக்குற இல்ல, திமிர பாரு. என்னடி திரும்பிக்கிற? யார் அவன்? எனக்கு எப்படி தெரியும்? திமிரா? படிக்கிறதுக்கு அனுப்பிச்சா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரியா? அம்மா சும்மா பேசாத. நான் ஒண்ணும் பண்ணல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. எவ்வளவு நெஞ்சல் தண்டி உனக்கு. இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கு, கொஞ்சமாவது பயப்படுறியா? யாரோ யாருக்கோ எழுதுன மாதிரி இவ்வளவு அலட்சியமா இருக்கே. பதில் சொல்லுடி. என்னம்மா பண்ண சொல்ற? யாரோ லவ் லெட்டர் எழுதுனா நான் என்ன பண்ண முடியும்? யாரடி அவ? எனக்கு என்ன தெரியும்? இந்த லெட்டர்ல எழுதிருக்கானே, இதுக்கு முன்னாடியே உன்னை கேட்டிருக்கேன்னு. அப்ப அவன் யாரோ அவனுக்கு தெரிஞ்சிருக்குமேடி. இத பாருமா, யாரோ எதையோ எழுதுனா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் யாரையும் லவ் பண்ணல, எனக்கு யாருன்னு தெரியாது. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.